கிருஷ்ணகிரி அருகே என்சிசி முகாமில் பங்கேற்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி தாளாளர், ஆசிரியர் உள்ளிட்ட 7 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நள்ளிரவில் சிவராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சிவராமன் போலீசாரால் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 4 தனிப்படை அமைத்து சிவராமனை தேடி வந்த போலீசார் தற்போது அவரை கைது செய்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாஸ்கர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌத்ரியா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தேசிய மாணவர் படை பயிற்சி, அதாவது என்சிசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். அந்த மாணவிகள் அனைவரும் பள்ளியில் உள்ள ஆடிட்டோரியத்தில் உறங்கி முகாமில் கலந்து கொண்டு இருந்தனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி முகாமில் கலந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த 12 வயது சிறுமியை அதிகாலை 3 மணி அளவில் தேசிய மாணவர் படை பயிற்றுனர் சிவராமன், அதாவது இவர் நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட இளைஞர் பாசறையில் செயலாளராக இருக்கிறார். இவர் அந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதனை அடுத்து பள்ளியின் ஆசிரியர் மற்றும் முதல்வரிடம் புகார் அளித்துள்ளனர். அதற்கு பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், இந்த சம்பவம் பெரிதுபடுத்த வேண்டாம், இதனால் உனது பெற்றோர் வேதனை அடைவார்கள் என கூறி அனுப்பி வைத்துள்ளார். இதனை அடுத்து கடந்த 16ஆம் தேதி மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமை பற்றி மாணவி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக மாணவியின் தாயார் தனது மகளை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை, அதாவது சோதனை செய்த போது மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவி அளித்த புகாரின் பேரில் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் என்சிசி பயிற்றுனர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் மீதும் சதீஷ்குமார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சம்பவம் தொடர்பாக சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார், சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர், தாளாளர் சாம்சன் வெஸ்லி, என்சிசி பயிற்சியாளர் சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணிய ஆகிய 7 பேரை நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள சிவராமன் மற்றும் பயிற்சியாளர் சுதாகர் ஆகிய இருவரை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாலை, அதாவது கோயம்புத்தூரில் சிவராமன் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.